ஹாய் கைஸ், உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த சீரீஸில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இனிமே வர வீடியோஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு பில்டிங்கோட பையருக்கும் பில்டருக்கும் நடுவில் டிஸ்பியூட் வந்தா அதை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பில்டர் அப்படின்றவர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ்னா என்ன அப்படின்றத செக்ஷன் 2(42) ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுவே அந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ற பர்ச்சேசர் கன்சியூமர் யாருன்றத செக்ஷன் 2(7) ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸை யாரெல்லாம் கன்சிடரேஷன் கொடுத்து வாங்குறாங்களோ இல்லைன்னா யூஸ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் கன்சியூமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தப்பு பண்ணியிருந்தா ஆஸ் அ கன்சியூமரா நம்ம அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் மேல கேஸ் போடலாம். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே நம்ம பில்டருக்கு அகெயின்ஸ்டா கன்சியூமர் கோர்ட், அதாவது நுகர்வோர் நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஒரு பில்டர் மேல எந்தெந்த ரீசன்ஸ்க்குலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றதையும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2(10) கீழே ஒரு பில்டர் கட்டின பில்டிங் டிஃபெக்டிவா இருந்தா கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் கட்ட கொஞ்ச நாள்லயே அந்த பில்டிங்ல கிராக் வருது, பெயிண்ட்லாம் உறிஞ்சு வருது, தண்ணி ஒழுகிற பிரச்சனை எல்லாம் இருந்தா ஒரு கன்சியூமரா நம்ம பில்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 2(11) கீழே ஒரு பில்டர் டெஃபிஷியன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா அவர் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சொன்ன டைமுக்கு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி ஒப்படைக்கலைனாலோ, குவாலிட்டியா பில்டிங்கை கட்டலைனாலோ, ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் படி பில்டிங்கை கட்டலைனாலோ, பர்ச்சேசர் அண்ட் பில்டருக்கு நடுவில் போட்ட அக்ரிமெண்ட் படி நடக்கலைனாலோ கேஸ் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 2(28) கீழே ஒரு பில்டர் ஒரு பர்ச்சேஸை ஏமாத்தினாலோ இல்லைன்னா மிஸ்லீட் பண்ணாலோ கேஸ் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 2(43) கீழே குவாலிட்டியே இல்லாத பில்டிங் நல்ல குவாலிட்டியான பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டர் கிளைம் பண்ணாருன்னா அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 2(47) கீழே அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணா ஒரு பில்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த ரீசன்ஸ்க்காகலாம் ஒரு பில்டிங்கோட பர்ச்சேசர்ன்ற முறையில அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பில்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ கன்சியூமர் கோர்ட் மட்டும் இல்லாம ரெரா கோர்ட்லயும் ஒரு பில்டருக்கு அகைன்ஸ்டா ஒரு பில்டிங்கோட பர்ச்சேசர் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ரெரா கோர்ட்ல ஒரு பில்டிங்கோட பர்ச்சேசர் பில்டர் அந்த ப்ராஜெக்டை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கலனா கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்ப்ளீஷன் குறிப்பிட்ட டைம்குள்ள பண்ணி தரலனா கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு பில்டர் டிசைட் பண்ண கன்சிடரேஷன் தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டாலும் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காகவும் ஒரு பில்டிங்கோட பர்ச்சேசர் ஒரு பில்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோல எந்த ரீசன்ஸ்க்காகலாம் ஒரு பில்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லாட்டி லீகல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து வேற வீடியோஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட்லாம் போட போறோம். அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.